வணக்கம். சத்தான எளிமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரிசையில் இன்னைக்கு தட்டைப்பயிரிலிருந்து ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது பாசிப்பயிருங்க. தட்டைப்பயிர் செடியில் காய்க்குதா, மரத்தில் காய்க்குதா, கொடியில் காய்க்குதான்னே ஒரு சிலருக்கு தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதிலிருந்து என்ன நான் பண்ணுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இது நாட்டு தட்டைப்பயிறு. ஊட்டச்செலவுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டிருந்தேங்க. நாட்டு தட்டைப்பயிறு அப்படின்னா தண்ணி பாஞ்சு விளையிறது நாட்டு தட்டைப்பயிறு. காட்டு தட்டைப்பயிறு அப்படின்னா பாசிப்பயிரும் சேர்ந்து தானுங்க. அது எப்படின்னா ஆடி ஆவணியில் கம்போடு சேர்த்தி விதைச்சுடுவாங்க. கார்மழை காலத்தில் கார்மழை கரெக்டாக அப்போல்லாம் பேஞ்சிட்டு இருந்துல்லைங்க. அதுலேயே காய்ச்சிரும்னு வைங்களேன். கம்மங்காட்டுக்குள் இருக்குது. தை நோம்பி முடிஞ்சோடனே கருது வெட்டிட்டு கம்மங்கருது வெட்டிட்டு பாசிப்பை தேங்காயும் தட்டைக்காயும் பொரிச்சிட்டு வந்து களத்தில் போட்டு தட்டி தூற்றி புடச்சி அந்த வருஷமே புலங்கறக்கு வச்சுக்குவாங்கன்னு வைங்களேன். இப்போவெல்லாம் காட்டு கம்போடு சேர்த்தி அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. தண்ணி பாய்க்கிற முறையில் இதே இப்போ வந்துக்கிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். இதே தட்டைக்காய் இது என்னென்னா இருவித்தலை தாவரமாக நம்மாழ்வார் சொல்கிறாங்க. இது அசைவ பூச்சி வரவழைக்குமாமா. நம்ம உணவு தானியத்துக்கு வர சைவ பூச்சி பிடிச்சி தின்றுமா. அதனால் நோக்கடை இல்லாமல் இருக்குமாமா செடி செத்தையெல்லாம். அதெல்லாம் தெரியாமையே அப்போ எல்லாம் ஆரோக்கியமாக என்னென்ன போடணுங்கிறது, என்னென்ன செடி போடலாம், தட்டைப்பயிறு எந்த காலத்தில் போடலாம், பாசிப்பயிறு எந்த காலத்தில் போடலாம்னு சொல்லி வாட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே அதை பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க பாருங்க அந்த காலத்தில். இதிலிருந்து என்ன பண்ணுன்னா நான் தட்டைப்பயிரை சுண்டல் வச்சேன். எப்படின்னா தட்டைப்பயிரை கொஞ்சம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். குக்கரில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி 5-6 விசில் விட்டு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் போடுவேன். இன்றைக்கி பெரிய வெங்காயம் போட்டேன். பச்சை மிளகாயும் நல்லா வணக்கி விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டுனுங்க. தட்டைப்பயிறு வாயுவில்ல. இதுக்கு ஆவரம்பூட்டி மச்சை வேண்டான்ட்டாங்க எனக்கு மட்டும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர்.